ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலாஸ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கருவாடு வறுவல் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பிளேட் எடுத்து 2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். ஒரு லெமனை எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கேன், சீடெல்லாம் எடுத்துட்டு இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கருவாடு எல்லாம் போட்டுக்கலாம். நான் கருவாடு எல்லாம் எடுத்து நல்லா கட் பண்ணி சுடு தண்ணியில் ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் போடுவேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிடுங்க. இதே கருவாடில் தான் செய்யணும்னு இல்லை, எந்த கருவாடு இருந்தாலும் பரவாயில்ல, இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் கழித்து ஒரு பேன் எடுத்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு கருவாடா இதில் எடுத்து போட்டுக்கலாம். சிம்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா பொரியட்டும். பொரிய சொல்ல இந்த கருவாடு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். 3 நிமிஷத்துக்கு பிறகு இப்போ திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்ட பிறகு கருவேப்பிலை எடுத்து இதே மாதிரி வச்சுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும், அதனால தான் வச்சுருக்கேன். இன்னொரு வாட்டி சிம்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு பொரியட்டும். 3 நிமிஷம் கழித்து இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருக்கு. அவ்வளோதாங்க, கருவாடு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், எந்த கருவாடு இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கெல்லாம் செம்ம பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா.